படுதோல்வியடைந்த முக்கிய பிரபலங்கள். ஜோன்ஸ்டனின் பரிதாப நிலை. அனுர அலையில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அர்ச்சுனா. இலங்கை வரலாற்றில் பாரிய மாற்றம். அனுரவுக்கு வரலாறு காணாத வெற்றி. மீண்டும் தேர்தல்களில் போட்டியிடுவேன், மைத்ரி அதிரடி. 2024ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன. அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளி தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கிறது. இதேவேளை இதுவரை வெளியான பெறுபர்களுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்திய பல உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். குருநாகல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 12 ஆசனங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்டத்தில் 3 ஆசனங்களை வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ படுதோல்வியடைந்து தனது ஆசனத்தை இழந்துள்ளார். அதற்கமைய குருநாகல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆசனத்தை பெற தவறிவிட்டது. இதேவேளை முன்னாள் தமிழ் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, சிவனேசதுரை சந்திரகாந்தன், அங்கஜன் ராமநாதன், மனோ கணேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, மஹிந்த அமரவீர, மனுஷ நாணயக்கார, ரமேஷ் பத்ரன, சசீந்திர ராஜபக்ஷ உட்பட பலர் தோல்வியடைந்துள்ளனர். இதேவேளை கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்து வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் பதுளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர். அதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித்த பண்டார தென்னக்கோன் மற்றும் ரோஹண திசாநாயக்க மாத்தளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான அனுர பிரியதர்ஷனயாப்பா, டி.பி. ஹேரத், சாந்த பண்டார, அசங்க நவரத்ன ஆகியோரும் தோல்வியடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான துமிந்த திசாநாயக்க, எஸ்.எம். சந்திரசேன, அனுராதபுரம் மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர். இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் போட்டியிடுவதை தவிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூடவுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளார். இந்நிலையில் பல முகங்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட அனுர அலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமன்றி தமிழர் தேசிய கட்டமைப்பை தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறக்கிய பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் மூலம் அறிய முடிகிறது. எனினும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதுவரை வெளியான யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி 59,688 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி 53,250 வாக்குகளையும், சுயேட்சையாக போட்டியிட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் 21,431 வாக்குகளையும் பெற்றுள்ளார். வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரியில் 5,978 வாக்குகளும், யாழ்ப்பாணத்தில் 1,067, நெடுந்தீவில் 601 வாக்குகளும், கிளிநொச்சியில் 2,098 வாக்குகளும், மானிப்பாயில் 2,413 வாக்குகளும், நல்லூரில் 2,279 வாக்குகளும், பருத்தித்துறையில் 1,572 வாக்குகளும், வட்டுக்கோட்டையில் 1,877 வாக்குகளையும் பெற்றுள்ளார். அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை பல தடவைகள் பிரதிநிதித்துவம் செய்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இம்முறை மக்களால் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தனிக்கட்சியான 3-2 என்ற பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு தனிக்கட்சி இடத்தை பெறுவது இதுவே முதல் முறையாகும். இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் எந்தவொரு பிரேரணை மற்றும் சட்டங்கள் எந்தவொரு கட்சியின் ஆதரவின்றி நிறைவேற்ற முடியும். இலங்கை முழுவதும் நடைபெற்ற தேர்தலில் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்றைய தினம் பொதுத் தேர்தலுக்கான தனது வாக்கை புலனறுவை புதிய நகரத்தின் வித்யாலோக பிரிவினவில் செலுத்தினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், அந்த அரசாங்கம் 5 வருடங்கள் நிலைத்திருக்கும் என்று கூற முடியாது. இடைநடுவிலும் கவிழும் சாத்தியம் உள்ளது. அதன் காரணமாக நான்
தற்போதைக்கு அரசியலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும் எண்ணம் இல்லை. எங்களுடைய சர்வஜன அதிகார கட்சிக்கு மிகச்சிறந்த தலைவர் ஒருவர் கிடைத்திருக்கிறார். அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் நான் மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் என்றும் மைத்திரிபால சிறிசேன தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார்.